ஜவுளிக்கடை மற்றும் அன்பான ஜோடி. ஒரு சிறிய நகரத்தில் முருகன் என்ற மனிதர் ஜவுளிக்கடை நடத்தி வந்தார். அந்த கடை மிகவும் பெரியதாக இல்லை, ஆனால் நல்ல தரமான துணிகள் கிடைக்கும் என்று அந்த நகரத்தில் அனைவரும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதே நகரத்தில் கண்ணன் மற்றும் லக்ஷ்மி என்ற இளம் தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மிகவும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கண்ணன் ஒரு சிறிய வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். லக்ஷ்மி மிகவும் சிக்கனமாக வீட்டை பார்த்து கொண்டாள். ஒரு நாள் அவர்களின் திருமண நாள் வரப்போகிறது. அதற்காக கண்ணன் தனது மனைவிக்கு ஒரு அழகான சேலை வாங்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனிடம் அதிக பணம் இல்லை. அதனால் அவன் முருகனின் ஜவுளிக்கடைக்கு சென்றான். அங்கே பல அழகான சேலைகள் இருந்தன. அவற்றை பார்த்த அருண் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் விலையை பார்த்ததும் அவன் சற்று தயங்கினான். அதை கவனித்த முருகன், "என்ன தம்பி, ஏதாவது சேலை பார்க்க வந்தீர்களா?" என்று கேட்டார். கண்ணன் மெதுவாக, "அண்ணா, என் திருமண நாள் வருது. என் மனைவிக்கு ஒரு நல்ல சேலை வாங்கணும். ஆனா என்னிடம் அதிக பணம் இல்லை" என்று சொல்லி தயங்கினான். முருகன் சிரித்துக்கொண்டு ஒரு அழகான சேலையை எடுத்துக்காட்டி, "இந்த சேலை மிகவும் நல்லது. உன்னிடம் இருக்கும் பணத்திற்கே இதை எடுத்துக்கொள்." கண்ணன் மிகவும் நன்றி கூறி அந்த சேலையை வாங்கி வீட்டிற்கு சென்றான். திருமண நாளன்று கண்ணன் அந்த சேலையை லக்ஷ்மிக்கு பரிசாக கொடுத்தான். லக்ஷ்மி அதை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ந்தாள். அவள் கண்களின் சந்தோஷ கண்ணீர் வந்தது. "இது மிகவும் அழகான சேலை. நம்ம நிலைக்கு இது பெரிய பரிசு" என்று கூறினாள். அந்த நாளிலிருந்து கண்ணன் மற்றும் லக்ஷ்மி இருவரும் அந்த ஜவுளிக்கடையை மிகவும் மதித்தார்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் துணி வாங்கும்போது முருகனின் கடைக்குத்தான் சென்றார்கள். சில மாதங்கள் கழித்து கண்ணனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. வாழ்க்கை சிறிது முன்னேறியது. அப்போது அவன் மீண்டும் முருகனின் கடைக்கு வந்து, "அண்ணா, அந்த நாள் நீங்கள் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இன்று எனக்கு நல்ல நிலை வந்திருக்கிறது" என்று நன்றி கூறினான். முருகன் சிரித்துக்கொண்டு, "மகிழ்ச்சியான குடும்பத்தை பார்ப்பதே எனக்கு பெரிய லாபம்" என்றார். நீதி: அன்பும் உதவியும் கொண்ட மனம் இருந்தால் அது பிறரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மீண்டும் இதுபோன்ற வீடியோ பார்க்க முடியும்.